வணக்கம். தெய்வத்தின் குரல். அர அர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா, ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். ஜகத்குரு ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதீஸ்வர ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகளின் அருள் வாக்குகள் தெய்வத்தின் குரலாக. முதல் பாகம் அத்வைதம். அத்வைதம் என்பதே ஆதிசங்கர பகவத்பாதர்கள் நிலைநாட்டிய சித்தாந்தம் என்று எல்லோருக்கும் தெரியும். அத்வைதம் என்றால் என்ன? த்வி என்றால் இரண்டு. ஆங்கிலத்தில் உள்ள டூ என்பது அதிலிருந்து வந்ததுதான். த்விதான் இரண்டு, டூ என்றால் துவைதம் என்றால் இரண்டு உண்டு என்று நினைப்பதாகும். அத்வைதம் என்றால் இரண்டு இல்லை என்று அர்த்தமாகும். எந்த இரண்டு இல்லை? இப்போது சுவாமி என்று ஒருவர் இருக்கிறார். அவருக்கு இரண்டாவதாக ஜீவர்கள் என்ற நாம் இருக்கிறோம் என்று நினைக்கிறோம் அல்லவா? ஆனால் அப்படி இரண்டு இல்லவே இல்லை. சுவாமி என்கிற பிரம்மம் என்கிற ஒரே சத்திய வஸ்துவுக்கு புறம்பாக எதுவுமே இல்லை. அது தவிர இரண்டாவது வஸ்து என்ற எதுவுமே இல்லை. அந்த ஒன்றே தான் மாயாசக்தியினால் இத்தனை ஜீவர்கள் மாதிரி தோன்றுகிறது. இதெல்லாம் வெறும் வேஷம்தான். ஒரு நடிகன் இருக்கிறான். அவன் பல வேஷங்கள் போட்டாலும் உள்ளே இருக்கிற ஆள் ஒருத்தன்தான். அதுபோல இத்தனை ஜீவராசிகள் இருந்தாலும் அவற்றுக்கு உள்ளே இருக்கிற ஆள் சுவாமி ஒருத்தர் தான். ஜீவாத்மா பரமாத்மா என்று விவகார தசையில் பிரித்து சொன்னாலும் உண்மையில் உள்ளது ஒரே ஆத்மா தான். நாம் மாயையை தாண்டி அந்த ஞானத்தை அனுபவத்தில் அடைந்து விட்டால் அப்புறம் எத்தனையோ குறைபாடுகள் உள்ள ஜீவர்களாக இருக்க மாட்டோம். ஒரு குறையும் இல்லாத நிறைந்த நிறைவான சத்தியமாகவே ஆகிவிடுவோம். இதுதான் ஆச்சாரியால் உபதேசித்த அத்வைத தத்துவம். இந்த அனுபவத்தை அடைந்து விட்டால் அப்புறம் கஷ்டம், பயம், காமம், துவேஷம் எதுவுமே நம்மை கட்டுப்படுத்தாது. நமக்கு வெளியில் எதுவோ இருப்பதாக நினைத்தால் தானே அதனிடமிருந்து கஷ்டம், பயம், குரோதம் இத்தியாதிகள் நம்மை கட்டி போடுகின்றன. இதுதானே சம்சார பந்தம். நம்மை தவிர இன்னொன்றே இல்லாத போது எவன் கட்டப்படுவான்? எது கட்டுப்படுத்தும்? கட்டு என்பதே இல்லாமல் போய்விடுமே. இந்த கட்டிலிருந்து விடுபட்ட, அதாவது விடுபடுதல் என்கிற நிலைதான் முக்தி அல்லது மோட்சமாகும். இந்த நிலையை எங்கேயோ வைகுண்டத்திலோ அல்லது கைலாசத்திலோ போய் பெற வேண்டியதில்லை. இங்கேயே இப்போதே அனுபவித்து விடலாம். உண்மையில் இந்த மோட்சத்தை நாம் ஒன்றும் புதிதாக அடைவதும் இல்லை. பிரம்மம் என்கிற எல்லையற்ற சத்தியம் எப்போதுமே கட்டுப்படாத மோட்சமாக இருந்து கொண்டேதான் இருக்கிறது. பிரபஞ்சத்தில் ஆகாயம் எங்கு பார்த்தாலும் கட்டுப்படாமல் இருக்கிற மாதிரி இந்த பிரபஞ்சத்திலேயே பல பானைகள் வைத்திருக்கிறோம் என்றால் அவற்றுக்குள் இருக்கிற காலியிடத்திலும் எப்போதும் அந்த ஆகாசம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஒன்று எங்கும் பறந்து விரிந்த மகாகாசம், மற்றது பானைக்குள் உள்ள கடாகாசம் என்று நம் பார்வையில் வேண்டுமானால் பிரித்து சொல்லலாமே தவிர இரண்டு ஆகாசமும் வாஸ்தவத்தில் ஒன்றேதான். பானை என்கிற ரூபத்தை உடைத்து போட்டுவிட்டால் கூட நம் பார்வைக்கு இரண்டும் ஒன்றாகவே ஆகிவிடுகிறது. இப்படியே பிரம்மத்தில் தனித்தனி பானைகள் மாதிரி நாம் மாயா சக்தியால் தோன்றியிருக்கிறோம். ஆனாலும் நாமும் பிரம்மமே தான். மாயையின் பந்தத்தால் இது நமக்கு தெரிவதில்லை. அதை உடைத்து விட்டால் நாமும் அகண்டமான பிரம்மமே என்ற அனுபவம் வந்துவிடும். அந்த அனுபவம் சிந்திப்பதற்கு படிகளாக கர்மம், உபாசனை இப்படி பல இருக்கின்றன. ஆச்சாரியால் நாம் எல்லோரும் ஏறி போவதற்கு சௌகரியமாக படிக்கட்டு போட்டு கொடுத்திருக்கிறார். இந்த உபாயங்களை அனுஷ்டிக்கிற போதே நாம் பார்ப்பவை யாவும் ஒன்றுதான் என்ற நினைப்பும் நமக்கு உள்ளூர இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லாம் ஒன்று என்பது பிரத்யட்ச அனுபவமாக வருகிற போது வரட்டும். ஆனால் இதுதான் உண்மை என்ற நினைப்பை இப்போதிலிருந்தே அடிக்கடி உண்டாக்கி கொள்ள வேண்டும் நம் மனதில். ஆதிசங்கர பகவத்பாதர்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக பார்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். ஆனால் உலகத்தில் வேறு வேறாக தெரிகிற எல்லா பிராணிகளையும் நாம எப்படி பார்ப்பது? குழப்பமாக இருக்கிறதல்லவா? நமக்கு 3 அவஸ்தை நிலைகள் உண்டு. ஜாக்ரத், ஸ்வப்னம், சுஷுப்தி. சாதாரணமாக விழித்துக் கொண்டிருப்பது ஜாக்ரம். கனா காண்பது ஸ்வப்னம். ஒன்றும் தெரியாமல் தூங்குவது சுஷுப்தி. இந்த 3 அவஸ்தைகளிலும் ஒருவனே தான் இருக்கிறான். கனா கண்டவனும்
விழித்து கொண்டவனும் ஒருவனே. ஆனால் கனா காணும் பொழுது நடக்கிறவைகளுக்கும் விழித்து கொண்ட பின் நடக்கிறவைகளுக்கும் முன்னுக்கும் பின் சம்பந்தமே இல்லை. கனவில் வேறு விதமான நடவடிக்கைகள் இருக்கின்றன, விழித்து கொண்ட போது வேறு விதமான நடவடிக்கைகள் இருக்கின்றன. அவஸ்தையும் மனோபாவமும் வேறுபட்ட போதிலும் இரண்டிலும் ஒருவனே இருப்பது போல வேறு வேறு மனோபாவம் கொண்ட பல பிராணிகளிடத்திலும் இருப்பவன் ஒருவனே, அவனே நாம் என்று தெரிய வேண்டும். ஒரு காலத்தில் நமக்கு சாந்த குணம் இருக்கிறது, ஒரு சமயத்தில் கோபம் இருக்கிறது. ஆனாலும் இரண்டு அவஸ்தையிலும் இருப்பவன் ஒருவனே என்பது அனுபவத்தில் நமக்கு தெரிகிறது. இந்த விவகார உலகத்தில் காலபேதத்தால் குழந்தை கிழமாகிற போது தேகம் கூட வேறாக மாறுகிறது. ஸ்வப்ன உலகத்தில் கேட்கவே வேண்டாம். நம் ஒருவருடைய மனசிலிருந்தே பல பேருடைய ரூபங்கள், காலங்கள், பல்வேறு இடங்கள் எல்லாம் கனவில் உண்டாகின்றது. நாம் செய்யக்கூடாது என்று நினைக்கிற காரியங்களை எல்லாம் கனவில் செய்வதாக காண்கிறோம். இவ்வாறு வேறு வேறு விதமான தேகமும் மனசும் இருந்தாலும் எல்லா அவஸ்தைகளும் இருப்பவன் ஒருவனே என்பது தெரிகிறது. நமக்கு ஜன்னி பிறந்தால் அதற்கு முன் நாம் செய்த காரியங்களுக்கு விரோதமாக செய்கிறோம். நாம் முன்பு ஒரு புஸ்தகம் எழுதியிருந்தால் ஜன்னி வந்த போது அதை கிழித்து விடுகிறோம். எழுதியவனும் கிழித்தவனும் ஒரே பேர் வழிதான். இந்த உலகமும் ஒரு கனவுதான். உலக வாழ்வும் மாயாஜுரத்தில் வந்த ஜன்னி என்று தெரிந்து கொண்டால் உண்மையில் எல்லாம் ஒன்று என்று உணர்வோம். இப்போது நாம் அறிவுள்ள ஜீவர்கள் என்றும் அறிவில்லாத பிரபஞ்சம் ஜட பிரபஞ்சம் என்றும் இருக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தை நாம் உண்டு பண்ணவில்லை, அதே மாதிரி இந்த பிரபஞ்சமும் அறிவுள்ள ஜீவர்களை உண்டு பண்ணவில்லை. ஆனாலும் காலம் காலமாக ரொம்பவும் கிரமத்தோடு நடந்து வருகிறது இந்த ஜட பிரபஞ்சம். அப்படி என்றால் அதை ஒரு பேரறிவுதான் படைத்து நடத்தி வர வேண்டும். இந்த ஜீவர்கள் இருக்கிறார்களே, ஒரே விதமான சுபாவங்கள், குணவிசேஷங்கள், சரீர அமைப்பு ஆகியவற்றோடு இருப்பதை பார்த்தால் அதுவும் தனித்தனியாக இப்படி உண்டாக்கி இருக்க முடியாது. ஆனபடியால் இந்த ஜீவ சமூகம் முழுவதையும் கூட ஒரு பேரறிவுதான் படைத்திருக்கிறது என்று உணர வேண்டும். மேலும் இந்த ஜீவர்களுக்கு உணவு, உடுப்பு முதலின ஜட பிரபஞ்சத்திலிருந்து தான் கிடைக்கிறது. ஜடத்தில் உள்ளவற்றை, அதாவது வாசனை, சுவை, சீதம், உஷ்ணம் முதலியவற்றை அனுபவிக்க ஜீவனுக்கு இந்திரியங்கள் இருக்கின்றன. இப்படி இந்த ஜட பிரபஞ்சமும் ஜீவ பிரபஞ்சமும் ஒன்றோடொன்று சம்பந்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. மேலும் ஜட பிரபஞ்சத்தை ஒரு சக்தியும் ஜீவ பிரபஞ்சத்தை வேறொரு சக்தியும் படைத்ததென்றால் இவை இரண்டையும் இப்படி சேர்த்து பிடித்து சம்பந்தப்படுத்தி வைக்க முடியாது. எனவே ஜடம் சைத்தன்யம் இரண்டுக்குமே மூலம் அந்த பேரறிவுதான் என்று ஆகிறது. அது படைத்தது என்று சொன்னாலும் வெளிவஸ்துவை கொண்டு படைக்கவில்லை. ஆகவே அதுதான் இத்தனை போலவும் தோன்றுகிறது என்பதே பரம உண்மை. ஆக இருப்பது ஒன்றுதான், ஒன்றே பலவிதமாக தோன்றுகிறது. அதைத்தான் மாயை என்று கூறுகிறோம். ஒரே பிரம்மம் மாயா சக்தியால் பலவற்றை போல் தெரிகிறது என்பதுதான் அத்வைதம். ஜகம் முழுவதையும் இந்த மாதிரி ஒன்றாக பார்க்கும் மனோபாவத்தை நாம் பழகிக்கொள்ள வேண்டும். எல்லாம் ஒன்றானால் தானும் பிறரும் வேறு வேறாக இருக்க முடியாது. இப்பொழுது இந்த அனுபவம் அதிகமானால் கை நாமாக தோன்றுகிறது, கால் நாமாக தோன்றுகிறது, உடம்பு நாமாக தோன்றுகிறது. இதுபோல் உலகனைத்தும் நாமாகிவிட வேண்டும். அப்படிப்பட்ட ஞானம் ஒருவனுக்கு அனுபவத்தில் வந்தால் அவன் சண்டாளனாயிருந்தாலும் அவன்தான் பண்டிதன். ஆச்சாரியால் இதை மனிஷா பஞ்சகத்தில் எடுத்து சொல்கிறார். இந்த ஞானம்தான் மாறாத ஆனந்தமான மோட்சம், இந்த சரீரத்தில் இருக்கும் போதே அனுபவிக்க கூடிய மோட்சம் என்கிறார் ஆச்சாரியார். அதுவே தான் இது. எது? நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.